அதான் பொதுவாக வீட்டில் வந்துட்டு எது எதெல்லாம் வளர்க்கலாம் இந்த அனிமல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் வளர்க்கலாம். இல்லை நாய்களிலே நிறைய அதனுடைய வெரைட்டி இருக்குது. அது ரெண்டாவது வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கட்டும். வளர்க்கலாங்கிறது எது நாய்கள் வளர்க்கலாம், அது தோஷம் கிடையாது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அது பைரவர் சொல்லிட்டு கோயிலே அதுக்கு இருக்குது. ஆனால் பூனை வளர்க்கக்கூடாது, அது பயங்கரமான தோஷம். ஏன்னா நாய்க்கு வந்துட்டு ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலின்றது நான் இப்போ சொல்ல போகிறது அந்த மாதிரி. பூனைக்கு ஃபேமிலி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லோரும் ஃபேமிலின்னா வேறு மாதிரி நினைக்காதீங்க. இப்போ புலி சிங்கம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பூனை தான். அது கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதெல்லாம் இந்த பூனை, புலி, சீட்டா, லேபார்டு, அப்புறமா ஜாக்குவாரு, சிங்கம், இதெல்லாம் கேட்டு ஃபேமிலின்னுவாங்க. தெரியும் தானே உங்களுக்கு? இதெல்லாம் பூனை இனத்தை சேர்ந்ததுன்னுவாங்க. நாய்க்கு அந்த ஃபேமிலி எதுவும் கிடையாது, பூனைக்கு உண்டு. இவங்க யாரையுமே வீட்டில் வளர்க்கக்கூடாது. அப்போ பூனை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னா வளர்க்கக்கூடாது. சரிங்க, வளர்த்தா என்னங்க, வளர்த்தாக்க அந்த வீட்டில் கல்யாணமே நடக்காது.